அனைவருக்கும் வணக்கம். நான் மதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னு சொன்னால், டிசுல்டோர்ஃபில் போன கிழமை ஒரு நிகழ்வு நடந்தது. புலரும் பூவாலம் அந்த நிகழ்ச்சி தான் போயிருந்தாங்க. அதுதான் ஒரு வீடியோவாக பதிவு செய்திருக்கேன். அதுன்ற ஒரு சிறு தொகுப்பை இதில் பார்ப்போம். இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இதில் பெரிய ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. இது கோலுக்கு பின்பக்கமாக தான் இருக்குது. இதில் காரை பார்க் பண்ணிவிட்டு இதுதான் கோலுன்ற முன்பகுதி. இதுக்குள்ளால் போய் உள்ளே போகலாம். இதில் 2-3 பாதை இருக்குது. நீங்கள் விரும்பின பாதையால் உள்ளிடலாம். இன்றைய ராட்டிங்கன் கோயில் தேர் திருவிழா. அதால் தான் இங்கே பெருசாக சனத்தை காணையில் பொறுத்திருந்து பார்ப்போம். கொஞ்சம் நேரஞ்சல்ல சனம் வருதாண்டு. புலரும் பூவாலம் 2026 நிகழ்விலே கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வானது எமது தாயகத்தில் வாழுகின்ற போரினால் மற்றும் இயற்கை அனர்த்தங்களால் பாதிப்புற்ற மாணவர்களின் கல்வி ஊக்குவிப்பு உதவிக்காகவே ஒற்றுமுள்ளதாக திட்டமிடப்பட்டு இந்த வருடத்துடன் 6 வருடங்களை தொட்டு வெற்றி நடை போடுகின்றது புலரும் பூவாலம் நிகழ்வு. அந்த வகையிலே இது 6 வருடங்களை எட்டியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது உங்கள் அனைவரது ஒத்துழைப்பினால் என்பது மறக்க முடியாத உண்மை. ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த நிகழ்வின் தொடக்க நிகழ்வுகளுக்குள் செல்வோம். தயவு செய்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் வகையில் மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்படுகின்றது. மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக திருமதி தேவி மனோகரி தேவேந்திரன் அவர்களையும் திரு மரியாம்பிள்ளை உதயகுமார் அவர்களையும் சோழியன் தமிழாலய நடன ஆசிரியை செல்வி அபிரா ரவீந்திரன் அவர்களையும் எமது ஆரம்பகால தேசிய செயற்பாட்டாளர் திரு இரத்தினசிங்கம் ஸ்ரீஸ்கந்தராசா அவர்களையும் அவர்களோடு இணைந்ததாக பாரதி கலைக்கூட நடன ஆசிரியை திருமதி நிசா பிருந்தாவன் அவர்களையும் தமிழர் கலைவன்பாட்டு கழகத்தின் இளைய நடன ஆசிரியை செல்வி பைரவி ஜெயக்குமார் அவர்களையும் தமிழர் கலைவன்பாட்டு கழகத்தின் நடன ஆசிரியை திருமதி ரஷிகா சுதர்சன் அவர்களையும் மங்கள விளக்கேற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அகவணக்கம் செலுத்துவோமாக.
காவடியாட்டம் சோளிங்கன் தமிழாலய நடன ஆசிரியை செல்வி அபிரா ரவீந்திரநாதன் அவர்களுடைய நெறியாழ்கையில் மாணவர்களான செல்வன் கவின் பிரசாத், ஆதி இந்திரகுமார், விஷ்ணு பிரபாகரன், விகாஸ் விசித்ரேஸ் ஆகியோர் இங்கே காவடி ஆட்டத்தை வழங்க வருகின்றார்கள். இங்கே அவர்களை உங்களுடைய உற்சாகமான முதலாவது நடனம், ஆகவே உங்களுடைய உற்சாக கரவொலியோடு அவர்களை அரங்கத்துக்கு வரவேற்றுக் கொள்ளுங்கள். அழகாக பாடியிருக்கிறார். வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் பாடகி என்றே சொல்லலாம். மிக அருமையாக அந்த பாடலை எங்களுக்காக வழங்கியமைக்கு அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் அவர் அந்த கலைப்பணியில் தொடர்ந்து பயணப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புலரும் பூபாலம் 2026க்கான நிகழ்விலே தொடர்ந்து இன்னும் ஒரு நடனம் ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எந்தன் தோழி என்ற பாடலுக்கு பாரதி கலைக்கூட ஆசிரியை திருமதி நிஷா பிருந்தாவன் அவர்களுடைய மாணவர்கள் வழங்கும் நடனத்தை வழங்குவதற்காக செல்விகள் அஸ்விகா அயந்தன், ரபிஷா ரதிகுமார், ஜெயினி புத்பத்தி, கிஷானா செல்வேந்திரன், ரோக்ஷனா பகீரதன் இந்த நடன மாணவர்களிலே 2 நகரங்களை சேர்ந்த மாணவர்கள் இடம்பெறுகிறார்கள். ஒன்று சோளிங்கன் நகரம், மற்றது லெவஹுசன் நகரத்தை சேர்ந்த மாணவர்கள். எந்தன் தோழி உன்னை தேடி கண்கள்
வழங்குவதற்காக செல்வன் ஆதிரியன் அருந்தவேந்திரன் அவர்களை அன்போடு அரங்கத்தில் கலைக்கின்றோம். மானம் ஒன்றே வாழ்வென கொண்டு என்ற பாடலை வழங்குவதற்காக. பிள்ளை உயிரோடு இல்லை என்ற பாடலை பாடுவதற்காக வருகின்றார். இங்கே மஹீரா அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி அவருடைய இந்த பாடலை கேட்போம். எல்லோருக்கும் வணக்கம். கரை புரண்டு ஓடிவிட்டன. ஆனாலும் அவரின் சேவை மத்திய மாநிலம் ஒன்றின் நாங்கள் அன்போடு அவரை ரஞ்சண்ணா என்று அழைப்போம். ஆனால் அவர் கடின உழைப்பின் காரணமாக இந்த புலரும் பூவாள நிகழ்வில் எடுத்துக்கொண்ட படமானது சிறு துளி பெரு வெள்ளமாக அங்கே உயர்ந்து ஓங்கி நிற்கின்றன. சிறுவர்கள் தாயை இழந்தார்கள், தந்தையை இழந்தார்கள். ஆனால் நாங்கள் அவர்களின் தொப்புக்குடி உறவுகள் அல்லவா? ஒன்று இடம்பெற இருக்கின்றது. நடனத்தை வழங்குவதற்காக தமிழர் கலைப்பண்பாட்டுக் கழக இடைய நடன ஆசிரியை செல்வி பைரவி ஜெயக்குமார் அவர்களுடைய மாணவிகள் வர இருக்கின்றார்கள். இவர்கள் டியூரன் நகரத்தை சேர்ந்த மாணவர்கள். செல்வி வைஷாலி மதியழகன், விசாலி மதியழகன், ரித்திகா ரஞ்சன் ஆகியோர் அந்த நடனத்தை தருவதற்காக அரங்கத்திற்கு வருகின்றார்கள். ஆதலால் நாங்கள் அமைதி கலைத்து அரங்கம் நிறைந்து அவர்களுக்கு கரவொலி கொடுத்து அவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள்.
இவ்வளோதான் வீடியோ. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் நான் வீடியோ இன்னும் தொடர்ந்து போடணுன்ற ஒரு ஆசை வரும். அதுக்காகவாவது நீங்கள் எனக்கு லைக் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்கோ. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.